Hi guys, welcome to Juju Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான டிப்ஸோடு சேர்ந்த ஒரு அச்சு முறுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. வெள்ளை கலராகவும் எடுக்கலாம், நீங்கள் கோல்டன் கலராகவும் எடுக்கலாம். எல்லா டிப்ஸுமே நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க மக்களை வீடியோவில் போகலாம். அச்சு முறுக்குள்ள பொருள் வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு 200 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. இது வந்து வறுக்காத மாவு தான். இங்கே பதப்படுத்தின மாவு இருக்கும், அரிசி மாவு. அதுதான் பலகாரங்கள் இதெல்லாம் செய்வோம். அது அப்புறம் ஒரு 1/4 கப்பு சீனி எடுத்துக்கிறேங்க. உங்களோட சீனி இனிப்பு குறைவாக இருந்தால் 1/2 கப்பு கூட நீங்கள் போடலாம். முட்டை வேணுண்டா போடுங்க, இல்லைனா தவிர்த்துக்கிறேங்க. அப்புறம் சோளம் மாவு, மைதா மாவு, 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் முட்டை, இந்த 200 கிராம் மாவுக்கு வந்து முட்டை, ஒரு முட்டைங்கிறது ஓவர் தான். அதில் 1/4 முட்டை போட்டால் போதும், இல்லைனா முட்டையை தவிர்த்துக்கிறேங்க. இப்போ தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் ஒரு 50 மில்லி ஊற்றி மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி வந்து ஊற்றிடுங்க. கலக்கிற வேலை நம்மளுக்கு மிச்சம். இது கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு மிக்சி ஜாரை வந்து நல்லா சுற்றி விட்டுரும். அப்புறம் திக்னஸை பார்த்துக்கிறேங்க. இந்த திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்து போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்புக்கிட்டாலேயே வச்சுக்கிறணும். அச்சுவை வந்து நம்ம என்ன செய்யணும், அடுப்பில் வச்சிடணும். அச்சு நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லை அப்படின்னா இந்த பாருங்கள், இப்படி ஓட்டணும். சூடாக இருந்தால் சுருண்டு அப்படியே பிடிக்கும். நம்மளுக்கு வந்து சூடு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அச்சு வந்து ஒட்டாது. இந்த இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே எடுத்துகிட்டு வரக்குள்ள ஆறி போச்சு பாருங்கள். எதுவுமே ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நல்லா ஒட்டணும். அப்புறம் நம்மளுக்கு அந்த மூடி, அந்த பூ ஃபுல்லாக மூடக்கூடாது. ஒரு 3/4 நம்மளுக்கு இருக்கணும். மேலே மூடிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து வெளியாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மூடி வந்து மூடக்கூடாது. நம்மளுக்கு 3/4 மட்டும் மூடினா போதும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இப்படி ஸ்பூனை போட்டு அடிக்கடி கலந்துக்கிறங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முறை, சரியா? அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சு நல்லா அந்த அச்சை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி நல்லா சூடாக இருக்கையிலே எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அந்த மாவுக்குள்ளே இப்படி வச்சு நல்லா நம்மளுக்கு 3/4 வந்தால் போதும். நல்லா சூடாக இருந்தால் நம்மளுக்கு மாவு நல்லா ஒட்டும். அதோட நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு உழுக்கலாம், இல்லை அப்போவே உழுக்கிறனாலும் உழுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சூடாக தான் இருக்குது எண்ணெய். ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து அச்சும் சூடாக இருக்கணும். அதே நேரத்தில் சூடாக அச்சு ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு வந்து கருகும். இதை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒத்தக்கையாளுக்கு இது கொஞ்சம் சிரமம். நம்ம வந்து பூவை எடுத்து அதில் அந்த அச்சை எடுத்து அதில் வச்சுட்டு அச்சை வச்சு சூடு பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு அந்த அச்சு முறுக்கனசையும் கருகி போயிடும். அதை நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ அதை வைக்கிறோம். அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு மறுபடியும் அது ஓட்டுறோம். அதுக்குலாம் அது கருகி போயிடும். அதை நம்ம பார்த்துக்கிறணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் இருக்குது. இதில் மீடியமில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சரியான லோவில் வைக்கணும். மெதுவான தீயில் வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா அழகாக வெள்ளையாக கோல்டன் கலராக நீங்கள் எடுக்கலாம். இது நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கறியும் போயிடும், அப்புறம் கோல்டன் கலராக தான் வரும். ஆனால் 2 கைக்குமே வேலை, நம்ம மண்டைக்கும் சரியான வேலை. இது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இது போடுறதுக்குள்ள அது கருகுது, அது போடுறதுக்குள்ள இது கருகுது அப்படிங்கிறது. இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு டிப் இருக்குது. அதையும் காட்டுறேன் வாங்க. இப்படி நம்ம செய்யும்போது நம்மளோட அச்சு வந்து கரெக்டான சூடாக இருக்காது. நம்மளுக்கு அச்சு சமயத்தில் மாவுக்குள்ளே வைக்கல நம்மளுக்கு சூடாக இருக்காது. அது ஏன் அப்படின்னா நம்ம முறுக்கு போடுறோம். அந்த சூட்டை வந்து அந்த முறுக்கு வந்து என்ன செய்யுது, அச்சு முறுக்கு என்ன செய்ய இழுத்துருது. அதனால தான் நம்மளுக்கு அப்படி நடக்குது. இந்த மாதிரி பூ நஞ்சிட்டாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த பூவை அப்படியே அச்சை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். பூ வந்து பிறண்டுக்கிட்டு வந்தால் கூட அந்த அச்சை வச்சு அப்படியே அமைக்கி விட்டிங்கன்னா அந்த பூ வந்து என்ன செய்யும், நல்லா அந்த சாஃப்டாக இருக்கலையே நல்லா உங்களுக்கு உள்ளுப்பேர். இந்த மாதிரி அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பூ வந்து நல்லா ஷேப்பில் விழுந்துடும். அதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. அந்த பூ வச்சுக்கிட்டே இப்படி அமைக்கி விடுங்க, உங்களுக்கு சரியாக வந்துடும். ஓகேயா? அதுக்கப்புறம் இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. என்னென்னா, நம்மளுக்கு அச்சு முறுக்கூட கடாய் இங்கே இருக்குது பாருங்கள். அதில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் அரைச்சிருங்க. பக்கத்து கடாயில் நான் வந்து அச்சை மட்டும் வச்சு நான் வந்து சூடு பண்ணுறேன். எதுவும் கடந்துச்சுன்னா எல்லாத்தையும் அரைச்சிருங்க, இல்லைன்னா அச்சு முறுக்கில் அது ஒட்டிக்கிறோம், கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தனியாக தாளிப்பு சட்டியில் வச்சு அச்சை மட்டும் 2 ஊற வச்சு சிறு தீயில் வச்சுருங்க. நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது. அது ஏன் டென்ஷன் இருக்காதுண்டா, அச்சு வந்து கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்மளுக்கு அது ஊறிக்கிட்டு இருக்கனால அது நல்லா கொதிக்கவே இருக்கும். நம்ம மாவில் வந்து நல்லா ஒட்டி வந்துடும். அது ஒரு டென்ஷன் இல்லை. அப்புறம் நம்மளுக்கு இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து அச்சு முறுக்கு கருவாது. ஏன் கருவாதுன்னா, நம்ம தீயை வந்து லோவில் வச்சுருப்போம், மெதுவாக வச்சுருப்போம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த சைடும் சிறு தீயில் தான் வச்சுருப்போம், இந்த சைடும் சிறு தீயில் தான் வச்சுருப்போம். அதனால் நம்மளுக்கு இந்த முறுக்கும் நம்மளுக்கு வந்து கருகாது, எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே தேவையில்லை. அப்படியே எடுக்க வேண்டியது, எண்ணெய் வடியை வைக்க வேண்டியது, இந்த பக்கத்தில் அந்த அச்சை வைக்க வேண்டியது. அச்சு முறுக்கு நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு அச்சு வந்து நம்மளுக்கு சூடு இழுக்க கொஞ்சம் லேட்டாகும். அப்போ நம்மளுக்கு முறுக்கும் கருவணும். சூடு ஏறலையே அப்படின்னு நம்ம வந்து அடுப்பை ஏற்றிடுவோம், முறுக்கு கருகி போயிடும். அதனால் இப்படி செஞ்சுக்கிறோங்க. பாருங்கள் எவ்வளோ
சூடு நல்லா இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு சிறுதியில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அச்சு வந்து வேறு எதுவுமே நம்ம முறுக்கு போடாதனால அச்சு அந்த சூட்டெல்லாம் அச்சு இழுத்துக்கிறோம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். ஒத்தக்கை ஆளுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டென்ஷனே இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. கடைசி மாவு அரிச்சு கொஞ்சம் தான் இருக்குது, கலக்கி விட்டுக்கிறணும். அப்பப்போ கலக்கி விட்டுக்கிறணும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவும் போல் நட்டு போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அச்சு முறுக்கூட சேர்த்து அதுக்குள்ளே இருக்குது. அது ஒன்றும் ஆகாது. எடுத்து இப்படி உலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பூ வந்து அழகாக விழுந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நட்டு வைங்க. ஒரு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் அச்சு முறுக்கு செய்யலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிடிச்சிருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நான் எப்போவுமே ரெண்டாவது இது தான் நான் செய்வேன். ஏன்னா நம்ம ஒத்தக்கையாளுங்க இப்படி தான் செய்ய முடியும். இப்போ நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அச்சு ஊற வைக்கிறதுல 2 அச்சு கூட ஊற வைக்கலாம், 3 அச்சு கூட ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள் கிறிஸ்பியான ஒரு அச்சு முறுக்கு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறனால ஒரு அச்சு வச்சு செய்கிறோம். அதுவே நிறையா செய்கிறவங்க 2-3 அச்சு வச்சு கூட செய்யணும். நம்ம வெள்ளையாகவும் எடுக்கலாம், கோல்டன் கலராகவும் எடுக்கலாம். சவுக்குலாம் இருக்காது, கிறிஸ்பியாக தான் இருக்கும். நம்மளுக்கு கடைசி மாவு பாருங்கள். இது வந்து 1வது, இது 2வது, அதுக்கப்புறம் 3வது அச்சு, இது வந்து 4வது பாருங்கள். 4 வரைக்கும் அதுக்கு மேலே வரலை. அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் இருந்துச்சு, அதை கூட நான் வந்து ஊற்றி விட்டு கிறிஸ்பியாக எடுத்துட்டேன். நம்ம ஒரு சொட்டு மாவை கூட வீணாக்கலை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அச்சு முறுக்கு செஞ்சுட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.